ஹரி ஓம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய சிந்தனை துளிகள். இன்றைய சிந்தனை தாராபுரம். அது இயற்கை பெயர் தாராபுரம் அல்ல, விராடபுரம். மகாபாரதத்தில் விராட மகாராஜன் என்ற ஒரு மகாராஜன் வாழ்ந்தான். அந்த விராட மகாராஜாவிடம்தான் பாண்டவர்கள் 14 வருஷத்தில் ஒரு வருஷம் அஞ்ஞானவாசம் இருக்க வேண்டும், அதாவது மறைவாக வாழ வேண்டும் என்பது அந்த சூதாட்டத்தில் இறுதியில் முடிவு செய்யப்பட்டது. அந்த தலைமறைவாக ஒரு வருஷம் வாழும்போது துரியோதனன் கண்டுபிடித்து விட்டால் மறுபடியும் 14 வருஷம் காட்டுக்கு போகணுங்கிறது முடிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி தலைமறைவாக வாழ்றதுக்கு அவர் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள் பாண்டவர்கள். அப்படிப்பட்ட சரியான இடம் தாராபுரம், அதாவது விராடபுரம். விராட மகாராஜாவிடம் ஆலோசனை சொல்வதாக ஆலோசகராக தர்மன் மாறுவேடத்தில் வருகிறான். அர்ஜுனன் பிரகநதையாக ஒரு பெண்ணாக அவன் வேஷமிட்டு விராட மகாராஜா மகளுக்கு தோழியாகிறான். பீமன் சமையல்காரனாகவும், நகுலன் குதிரை மேய்ப்பவனாகவும், சகாதேவன் ஜோதிடம் பார்ப்பவனாகவும், இப்படி 5 பேரும், திரௌபதி வேலைக்காரியாக அவளுடைய மகாராணிக்கு தோழியாகவும் இருப்பதற்காக, வேலை செய்வதற்காக இவர்களெல்லாம் சேர்க்கிறார்கள். அப்படி அவர்களுடைய அம்பையும் ஆயுதங்களையும் தில்லாவரி அம்மன் கோயில் இருக்கிற வன்னி மரத்து மேல் வைத்துவிட்டு இவர்களெல்லாம் அமராவதி ஆற்றிலிருந்து தாராபுரம் விராட மகாராஜா கோட்டை, அதாவது இன்று இருக்கிற உத்தரவீர பெருமாள் கோயில்தான் அன்றைய விராட மகாராஜனுடைய அரண்மனையாக அந்த பக்கத்திலேயே இருந்தது. அந்த அரண்மனையில்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்த பாண்டவர்கள் வாழ்ந்த பூமி, ஒரு வருஷம் வாழ்ந்த பூமி தாராபுரம், அதாவது விராடபுரம். அது மருவி தாராபுரமாக வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு புராணகால பெருமை வாய்ந்த ஒரு இடம் தாராபுரம். இன்றைக்கி தாராபுரத்தில் விசேஷம் என்னன்னு கேட்டால் ஒன்றுமே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் தாராபுரம் தான் புராணகால தாராபுரம். கடைசியாக துரியோதனன் அர்ஜுனனை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக விராட மகாராஜாவினுடைய மாடுகளை எல்லாம் ஓட்டிகிட்டு போகிறான். ஏன்னா அர்ஜுன கம்முன்னு இருக்குமாண்டா, எப்படி யுத்தத்துக்கு வருவான்ட்டு. அப்போது அதே போல் விராட மகாராஜாவுடைய படைகளெல்லாம் போய் அவங்களோட சண்டைக்கு போகுது. மாட்டை திருப்பி ஓட்டி வர்றதுக்காக யாருனால முடியறதில்ல, அம்பல் அடித்து திருப்பி அனுப்பிடுறான். அப்போது இளவரசன் நான் போகிறேன்கிறான். இளவரசனை எடுங்கள் தேரை, நாம் போவோம் என்கிறான் இந்த பிரகனதை, அதாவது அர்ஜுனன். தேரை ஓட்டுறான். இவன் தேரோட்டியாக இருக்கிறான். இளவரசன் சண்டை செய்கிறான் துரியோதனுடைய தாக்குதலில் தாங்க முடியாமல் இளவரசன் தேரை விட்டுட்டு இறங்கி ஓடுறான். தேரை திருப்பி ஓட்டுங்கிறான். நான் எப்படி திருப்பி ஓட்டுறதுங்கிறான். ஐயோ, யுத்தத்திலிருந்து நம்ம திரும்பி ஓடக்கூடாதுங்கிறான் அர்ஜுனை. அப்படி இல்லைன்னா நான் போகிறேன்னு சொல்லி தேரை விட்டுட்டு இறங்கி ஓடுறான். ஓடி போய் இளவரசன் குடுமையை பிடிச்சி கோர வச்சு, இப்போ நீ தேரை ஓட்டு, நான் சண்டையை பார்த்துக்கிறேன், முதல்ல வன்னி மரத்துக்கு ஓட்டுன்னு தில்லாவரி அம்மன் கோயில் இருக்கிற அந்த வன்னி மரத்தில் இருக்கிற ஆயுதத்தை எடுத்துட்டு, இப்போ நீ தேரோட்டு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி துரியோதனன், துரோணர், பீஷ்மர், கர்ணன், துச்சாதனன், இப்படி பெரும் படையோடு இருக்கிற அவர்களை ஒரே ஒருத்தன் அர்ஜுனன் அத்தனை பேர்த்தையும் அடித்து அவர்களுடைய அம்பை சிதற வைத்து அந்த மாடுகளையெல்லாம் திருப்பினானான். அந்த திருப்பின இடம் திருப்பூர் அப்படிங்கிறாங்க. அதே போல் அடித்து யுத்தம் பண்ணி அவங்களெல்லாம் அடித்து விரட்டின இடம், சில வீரர்களை கொன்ற இடம் குண்டடம் அப்படிங்கிறாங்க. கொன்ற இடம்தான் குண்டடம் அப்படிங்கிறாங்க. அப்படி நடைமுறையில் இந்த இடங்களெல்லாம், இந்த பெயர்களெல்லாம் மகாபாரதம் நடந்ததாக நடைமுறை மகாபாரதத்தில், பேச்சு முறை மகாபாரதத்தில் இருக்கிறது. ஆனால் புத்தகத்தில் இந்த வார்த்தையை குறிப்பிடவில்லை. அவர்கள் குறிப்பிடும் இடம் வேறையாக இருக்கிறது. ஆனால் நம் காலகாலமாக பெரியவர்கள் சொல்லி இந்த இடத்தில்தான் மகாபாரதம் நடந்தது என்று சொல்லி கொண்டிருக்கிற பேச்சு மொழி மகாபாரதத்தில் நம் தாராபுரம் வருகிறது. அது நமக்கெல்லாம் பெருமை வாய்ந்த செயல். நன்றி, வணக்கம்.